வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு வெற்றி பாதையில் காலடி எடுத்து வைக்கும் மங்கள ஆண்டாக 2026 பிறக்கிறது. தசம கேந்திரமான 10ஆம் இடத்தில் உள்ள சனி, ஜென்ம ராசியிலிருந்து தனஸ்தானத்திற்கு செல்ல உள்ள குரு, வெற்றி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் உள்ள கேது, தன் வீட்டையே பார்க்கும் ராசி அதிபதி புதன் என்ற அமைப்பில் தொடங்கும் இந்த புத்தாண்டு பல மாற்றங்களை கொண்டு வரும். திருமணத்திற்கு காத்துள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். தடைப்பட்ட திருமணங்கள் விரைவாக முடிவாகும். குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்றாக கூடுவார்கள். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். மற்றவர்களின் ஆலோசனைகளை ஆராயாமல் பின்பற்றக்கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். தாய் வழி உறவினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் உள்ள சிக்கல்களை சரி செய்ய வேண்டும். குடும்ப பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் சரியான நேரத்திற்கு கிடைக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை ஏற்படும். சொந்த பந்தங்களுக்கு இடையே உள்ள சண்டை சச்சரவுகளை சமரசம் செய்து வைத்து தீர்ப்பீர்கள். நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவு பல விதங்களில் கிடைக்கும். வருடத்தின் பிற்பகுதியில் தனஸ்தான குரு உங்களுடைய பல கனவுகளை நிறைவேற்றி வைப்பார். புதிய நிலம், வீடு வாங்க விரும்பினால் வருடத்தின் பிற்பகுதியில் வாங்குவது நல்லது. தொழில்துறையினர் இதுவரை பாடுபட்டதற்கான பலன்களை பெறக்கூடிய ஆண்டாக இது அமையும். உங்கள் வழிகாட்டுதலில் பலரும் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வார்கள். தொழில் விரிவாக்கம் செய்வதற்கும் இது நல்ல சமயம். கட்டுமானத்துறை, விவசாய விளைபொருட்கள், திரவ பொருட்கள், பெட்ரோலியம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் அதிகப்படியான வேலைப்பளு ஏற்படும். பணி சார்ந்து வெளியூர்களுக்கு செல்ல வேண்டி வரும். பணியிடங்களில் சக ஊழியர்களிடம் எந்தவித கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது.